அனைவருக்கும் வணக்கம். ஒரு சரித்திர நாயகனுடைய இளம் பருவ வரலாற்றினை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அவருடைய தொடர்ச்சியான ஒவ்வொரு பருவ காலத்திலும் சரித்திர நாயகன், வரலாற்று நாயகனுடைய செயல்பாடுகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இது ஒரு தொடராக உங்களுக்கு வாரம் வர இருக்கின்றது நண்பர்களே. அந்த சரித்திர நாயகன் 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி குஜராத் மாநிலத்திலே வாட் நகரிலே ஒரு ஏழை டீ வியாபாரி ஆன திரு தாமோதரதாஸ் மூல்சந்த் மோடி அவர்களுக்கும் திருமதி ஹிராபென் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். அந்த வரலாற்று நாயகன், சரித்திர நாயகன் இந்த மண்ணிற்கு வந்ததை நாம் மிகப்பெரிய பெருமையாக கொண்டாட வேண்டும். காரணங்களை பின்னாலே பார்ப்போம். அவரோடு பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் 6 பேர், ஒரு சகோதரி, ஒரு பெரிய குடும்பம். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை சிறு வயதிலேயே தாங்கி பிடித்து அதற்கான உழைப்பை போட்டவர் அந்த வரலாற்று நாயகன் என்று சொன்னால் மிகையாகாது. வாட் நகரிலே இருக்கக்கூடிய பள்ளியிலே சென்று படித்தார். படிப்பிலேயும் நாடகத்திலேயும் விளையாட்டிலேயும் சிறந்து விளங்கினார். அவர் ஒரு சிறந்த நீச்சல் வீரரும் கூட. இப்படி பள்ளிக்கு சென்று படித்தாலும் கூட குடும்பத்திற்கு தந்தையார் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறார் என்பதனை உணர்ந்து அங்கே இருந்த சிறு ரயில்வே ஜங்ஷனிலே அந்த டீ விற்கும் தந்தையோடு சேர்ந்து டீயை விற்று அதனால் கிடைக்கக்கூடிய காசுகளை தன் தாயிடம் வந்து கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிய பொறுப்பான ஒரு பொறுப்பு நாயகன்தான் அந்த வரலாற்று நாயகன். இப்படி இருந்த அவருக்கு அந்த காலகட்டத்திலே அங்கே இயங்கிய RSS ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்திலே இருந்தவர்களோடு தொடர்பு ஏற்பட்டது. 8 வயதிலே அந்த சங்கத்திலே தன்னை இணைத்து கொண்டார். அந்த வரலாற்று நாயகனுக்கு தமிழ் மேலே ஏன் இவ்வளவு பற்று, தமிழ் மக்கள் மேலே ஏன் இவ்வளவு பற்று, தமிழகத்திலே இருக்கக்கூடிய வள்ளுவன் மேலே, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ராமாயணம், மகாபாரதம் போன்ற அத்தனை கருத்து கம்பராமாயணத்திலிருந்து எல்லாவற்றிலும் இந்த பகுதியை மிகவும் மிகவும் மீண்டும் மீண்டும் ஏன் நேசிக்கிறார் என்று சொன்னால் இதுவரைக்கும் நமக்கு காரணம் தெரியாமல் இருந்தது. ஆனால் இந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அதிலே RSS இயக்கத்திலே அவருக்கு பயிற்சி அளித்தவர் முனுசாமி என்கின்ற ஒரு தமிழர். அவர் மிகச்சிறந்த பயிற்சியினை அன்றைக்கு இந்த வரலாற்று நாயகனுக்கு கொடுத்ததனுடைய விளைவு தானோ என்னவோ இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் இவ்வளவு பற்றும் பாசமும் கொண்டு உலகமெல்லாம் சென்றாலும் கூட எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா சபைகளிலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது வேறெங்கும் காணோம் என்று அன்றைக்கு அந்த முண்டாசு கவிஞன் பாரதி பாடினானே, அந்த தமிழ் மொழியை தன் உயிராக ஏற்று எல்லா பகுதிகளிலும் சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வரலாற்று நாயகனை நாம் பாராட்டாமல் இருக்கலாமா? இப்படிப்பட்ட தமிழ் மொழி மேல் பற்று கொண்ட அந்த வரலாற்று நாயகன் துணிச்சலுக்கும் பயத்திற்கும் வீரத்திற்கும் அப்பாற்பட்டவராக விளங்கினார் என்றால் மிகையாகாது. சர்மிஷ்டா நதியில் ஒரு கோவில் நடுவிலே இருந்தது. சுப நாட்களில் அங்கே கொடியேற்றுவார்கள். ஒரு முறை அந்த சர்மிஷ்டா நதியிலே மிகப்பெரிய வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆனால் அன்றைய தினம் அந்த கோவிலிலே கொடியேற்றம் செய்ய வேண்டும். பகத்வஜம் என்று சொல்வோம். அந்த பகத்வஜம் யார் செய்வது? எல்லோரும் கரையிலே தயங்கி நிற்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய வரலாற்று நாயகன் என்ன செய்கிறார் தெரியுமா? தான் சென்று ஏற்றுவதாக அந்த கொடியினை எடுத்துக்கொண்டு அந்த சர்மிஷ்டா நதியிலே குதித்து நீந்துகிறார். இது என்ன சார் பெருசு? நதியில குதிச்சு நீந்தி வெளியே போறது பெரிய விஷயம் இல்லையே, நீச்சல் தெரிஞ்சா போலாம் என்று சொல்லலாம். ஆனால் அது முக்கியமல்ல நண்பர்களே. அந்த நதியிலே அன்றைக்கு முதலைகள் மிக அதிகமாக இருந்தது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் அந்த பகத்வஜம் கொடியேற்றப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நீந்தி அந்த கோவிலிலே சென்று கொடியேற்றி வெற்றிகரமாக மீண்டும் திரும்பி வந்தார்.
ஊர் மக்களே அவரை கொண்டாடினார்கள். இதுபோல் இன்னொரு கொடியேற்ற சம்பவம் நடந்தது. அதுவும் கூட எங்கிருந்து தெரியுமா? நம்முடைய கன்னியாகுமரியிலே ஆரம்பித்து காஷ்மீரிலே அந்த கொடியை ஏற்றினார்கள். அதை பின்வரும் நாட்களிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இப்படி எல்லா துறைகளிலும் சிறந்து படிப்பிலும் சரி, விளையாட்டிலும் சரி, குடும்பத்தை காக்க வேண்டிய அந்த பொறுப்பிலும் சரி, அல்லது ஊர் மக்களுக்காக துணிந்து இறங்கி ஒரு செயலை செய்வதாகவும் சரி, இவை அத்தனை இணையும் அவர் திறம்பட செய்தார். அதற்கு ராஷ்டிரிய சுயம் சேவக் அமைப்பு ஒரு காரணமாக அமைந்திருக்கும் என்றால் அது மிகையாகாது. நண்பர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த காலத்திலே அவருடைய குடும்ப வழக்கப்படி சிறு வயதிலேயே திருமணம் செய்து விடுவார்கள். நம்முடைய வரலாற்று நாயகன் அவர்களுக்கோ திருமண பந்தத்திலே, குடும்ப உறவிலே எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. அவர் எவ்வளவோ மறுத்தும் கூட பெற்றோர்களும் உறவினர்களும் சுற்றத்தாரும் அவருக்கு யசோதா பென் என்ற ஒரு சிறுமியோடு திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். திருமணம் முடிந்த நிலையிலே நம்முடைய வரலாற்று நாயகன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த பெண்ணை அழைத்து, நீ நன்றாக படிக்க வேண்டும், ஒரு நல்ல ஆசிரியாக வர வேண்டும், எனக்கு இந்த திருமண வாழ்க்கையிலே எந்த விதமான பிடிப்பும் கிடையாது, நான் இந்த தேசத்திற்காகவும் தெய்வத்திற்காகவும் பாடுபட வேண்டும், தேச தொண்டு செய்ய வேண்டும், அதற்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு தன் தாய் தந்தையிடம் விடை பெற்று கொண்டு இந்த உலகத்திலே எதையோ தேட வேண்டும் என்ற அந்த தேடுதலோடு இமயமலைக்கு சென்று விட்டார். 2 ஆண்டுகள் இமயமலையினுடைய பல்வேறு பகுதிகளிலே மடங்களிலே தங்கி அங்கு இருந்த ஞான குருமார்களை எல்லாம் அண்டி அவர்களோடு பழகி அந்த ஞானத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். பல காலம் தவம் செய்தார். அப்படி தவம் செய்துவிட்டு மீண்டும் தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வு ஏற்பட்டவுடனே மீண்டும் தன்னுடைய சொந்த நகருக்கு வருகின்றார். ஆனால் வந்தவுடனே அந்த குடும்ப சொந்த பந்தங்கள் என்ன செய்கின்றது தெரியுமா? மீண்டும் அவரை வற்புறுத்தி அவருடைய குடும்ப வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. ஆனால் அதனை மறுத்துவிட்டு தாய் தந்தையிடமிருந்து விடைபெற்று அவர் ராமகிருஷ்ண மடம் நோக்கி செல்லுகின்றார். ராமகிருஷ்ண மடத்திலே சென்று அங்கிருந்த குருமார்களை எல்லாம் வணங்கி அவருடைய ஆசிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு தனக்கு சந்நியாசம் தாருங்கள் என்று கேட்கின்றார். அந்த குரு அவர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு இன்னும் வேறு கடமைகள் இருக்கிறது, அதை சென்று முடித்து விட்டு வா என்று சந்நியாசம் தராமல் அவரை அனுப்பி வைக்கிறார்கள். மீண்டும் அவருடைய பயணமானது ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்திலே தொடங்குகிறது. அந்த வரலாற்று நாயகன் யாரென்று உங்களுக்கு தெரிகின்றதா? அவர்தான் தொடர்ந்து 15 ஆண்டுகள் குஜராத்திலே முதலமைச்சராகவும் தொடர்ந்து இன்று 15 ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே நம்முடைய தேசத்தை காக்கக்கூடிய பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த நிலையிலிருந்து எந்த நிலையும் தடுமாறாமல் ஒருவர் பயணித்து நல்ல பண்புகளை எல்லாம் பெற்று வந்திருந்தால் மட்டுமே இப்படி தொடர்ச்சியாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக 140 கோடி மக்களினுடைய ஆதரவை பெற்று ஒரு பெருந்தலைவராக இருக்க முடியும் என்று சொன்னால் அது ஒரு வரலாற்று சாதனை அல்லவா? அவர் ஒரு வரலாற்று நாயகன் அல்லவா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க என்று கூறி மீண்டும் அடுத்த நிலைப்பகுதியை அவர் எப்படி கடந்தார் என்பதனை அடுத்த வாரத்திலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.